டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து இதில் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேங்க. இதுதான் இதோட வேலை. குழந்தைங்க சீஸ் தோசைன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி அதில் ஊற்றிடலாம். இப்போ தக்காளியை ஊற்றிட்டேன். அரைச்சது 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி தான். இதில் மிளகாத்தூள் உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எதுவுமே ரொம்ப ஐட்டமே வேண்டாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். கரம் மசாலாத்தூள் 1/4 ஸ்பூன், ரொம்ப வாசனை வேண்டாம், அதனால் 1/4 ஸ்பூன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இது மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சோம்புத்தூளும் இருந்தால் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதில் இது கொஞ்சம் அந்த வாசனை போட்டும். இப்போ ஓரளவுக்கு அந்த வாசனை, மிளகாத்தூள் வாசனை, கரம் மசாலா வாசனைலாம் போனோன்னே மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு. இதை போட்டணும். எதுலேயுமே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, ஏன்னா தோசையில் நம்ம தடவை போகிறோம், தண்ணி சத்து இருக்கக்கூடாது ரொம்ப. அதனால் வந்து தக்காளிலையும் தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற்றிடுங்க, வலிச்சு இதில் போட்டுக்கணும். மிக்சியெல்லாம் தண்ணி அலசி ஊற்றுவோம்ல தக்காளி இருந்தால், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம். அது மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா கெட்டியாக மசிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கெட்டியாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டேன். ஏன்னா சீஸ்லேயும் வந்து உங்களுக்கு உப்பு இருக்கும், அதனால் வந்து இதில் ஓரளவுக்கு கம்மியாக பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். அவ்வளோதான். இதில் சின்ன சாஸுங்க, டொமேட்டோ ஸ்வீட் அண்ட் ஹாட் சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன். என்ன சாஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதில் கட்டாயம் ஸ்வீட் இருக்கும் உங்களுக்கு, அதை ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயத்தை கடைசியாக தோசை மேலே போடணுனாலும் போடலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கலாம். அது மாதிரி பெரியவங்க சாப்பிட்றோன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. சப்பு இது வந்து குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், அந்த காரம் ரொம்ப இருக்காது. அவ்வளோதான். இதை இறக்கிடலாம். இப்போ தோசை மேலே தடவை எப்படி சாப்பிட்லான்றது பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்காதீங்கம்மா, கொஞ்சம் கனமாகவே ஊற்றுங்க. ஏன்னா வந்து தோசை வந்து எல்லாம் நிறையா மசாலா போட போகிறோம், அதனால் கொஞ்சம் கனமாக கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிட்டிங்கன்னா அந்த தோசை வந்து டக்குன்னு ஊறாது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க அந்த தோசை. இப்போ பாருங்கள், தோசை வந்து ஓரளவுக்கு வெந்தோன்னே, ஓரெல்லாம் கொஞ்சம் வேகலை, அதனால பரவாயில்ல, நம்ம தடவிடலாம். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தோசை சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஆனால் ஒரு தோசையில் நிற்க மாட்டாங்க, அவ்வளோ ஆசையாக கேட்பாங்க அந்த தோசை பண்ணால். பாருங்கள், ஃபுல்லாக தடவிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தடவிக்கங்க, நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ வந்து ஒரு 3 தோசைக்கு வருங்க. நான் பண்ணது 3 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு தான் போட்டேன். 3 தோசைக்கு வரும். 3 உருளைக்கிழங்கு 3 தக்காளி. ஒரு தோசைக்கு ஒரு 1.5 சீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 1.5 சீஸ் சொன்னாங்க, நாங்கள் 2 சீஸே போட்டிருக்கோம். இதில் 1.5லேருந்து 2 சீஸ் போட்டிங்கன்னா தான் ஒரு தோசைக்கு, ஆனால் கட்டாயம் ஃபில்லிங்காக இருக்குங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் திருப்பியெல்லாம் போடவே வேண்டாம், இப்படி திருப்பி போடணுங்க. இப்படி திருப்பி போட வேணாம், இப்படி கனமாக இருக்கும் தோசை உங்களுக்கு, ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. இப்போ பாருங்கள், தோசை சூடாக இருக்குங்க. இது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ஒரு சீஸ் தோசை நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளத்துடன்.